ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம். பேருந்துல அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல்ல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒண்ணு வச்சுக்கிறது பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அதெல்லாம் அவங்க அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறுதான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்க போறாரு. சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவானா? இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்துல நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுற? எப்படி மந்திரி ஆகுற? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டுல குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டுல தொலைக்காட்சியில பாரு. அங்க கூட்டி கொண்டு போய் மாத்திரைய ஒரு இதுல வச்சு, அது எது கடன் அட்டையா, கடன் அட்டையில இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை எவனா எடுத்திருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரைக்கு ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்குண்டா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்புல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. காப்பாத்த போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன்? பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரை, வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்? படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே, ஐஏஎஸ் மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300 இவ்வளவுதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000மா? எவ்வளவுடா முதல்ல? எவ்வளவுடா? ஒரு 7000. நான் எல்லாம் ஐபிஎஸ் சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன்? இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்திலே கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியில இருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் இங்க நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்குல்ல. நான் போராட்டம். நான் என்ன கேட்கிறேன்? நீ என்ன மயத்துக்கு அங்க இருந்து ஏத்துற? நீ இங்க வளர்க்க வேண்டியதானே? அப்ப திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய்தான் வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி. இந்த வலையொலியில் இருக்குன்னா குறிச்சு வச்சுக்கணும். தோற
மகளே குறிச்சு வச்சுக்கணுமா? டே அவனை இவன்தாப்பா கொண்டாப்பா நாக்கப்படுறாங்க இழுத்துக்கடா நல்லா தேய்ச்சி இருட்டுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாம போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்து ஆடு மாடு போய் சொல்லுவான். டேய் உனக்கு மேய்க்க வைக்க இருந்தா வெள்ளப்படா நாய். சீனக்காரன் 1,00,000 ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவை. என்னன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிங் சிங்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பேசுறான் யாவன். ஒரு கோட் போட்டுக்கணும் இல்ல வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்ப நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்க தான் போடுவீங்களா? நாங்க போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுரும். இங்க ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமா, அவர் இங்க வச்சா பொட்டு, நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு ஐயோ, நாங்க வாங்கி வந்த வாரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி. இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல, எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யார்? கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது யார்? கேட்டது யார்? ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கையெழுத்து போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான்? அந்த முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்து போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு, மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அப்ப அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. அந்த இலவசங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி வை. 10 only 10 years. 10 years only 10 years back. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்துல இருந்து, உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீக்வான் யூ சொன்னா, லீக்வான் யூ only 10 years you make my hand in Singapore. என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான். லீ குவான் யூவால் சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? இத்திரின் நாடு, இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்ன இல்ல? அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்ன இல்ல? கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா, கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஏன்டா போன? என் நாடுடா, சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு என் பிள்ளை நிக்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா? என்னடா கொடுமை இது?
எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, உன்னே மேய்க்க சொல்ல பரதேசி இக்காலி பல, உன்னே நான் மேய்க்க சொல்லடா, போடா எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்க நடக்குதுங்க, இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்க வருவ, 2000 ஏக்கர்ல பண்ணை இருக்கும், அங்க கூடாரம் இருக்கும், உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் வளர்த்த நாட்டுக்கோழி வந்துகிட்டு இருக்கேன், அங்க ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம், அதை சாப்பிட்டு இருப்பான். டேய் இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன்லடா. ஓடுவண்ணா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு, நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறி